வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுபடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சப்போர்ட்ல இருந்து, அதாவது இந்த ப்ளூ லைன்ல இருந்து சப்போர்ட், அதாவது ஒரு சப்போர்ட் 25,303ங்கிற பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ஆனது அப் ட்ரெண்ட் போயிருக்காரு. இது நம்ம பார்த்துருப்போம். இது இல்லாம நான் உங்களுக்கு லாஸ்டா வந்து வீக்லி அனாலிசிஸ் காமிச்சிருப்பேன். யாரெல்லாம் அந்த வீக்லி அனாலிசிஸ் ப்ராப்பரா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல நான் மார்க்கெட்டை பத்தி நான் அதுலயே உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லிட்டேன். மார்க்கெட் இப்பொழுதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அதுல பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் கிளியரா தெரிஞ்சிருக்கும். நான் அதை திரும்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து இப்பொழுதைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா வந்து இப்படியே வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கால் ஆப்ஷனையோ ஏதோ ஓப்பனிங்ல இது எடுத்துடாதீங்க. மார்க்கெட்டை கொஞ்சம் நாளைக்கு வந்து ஃப்ரீயா ஓட விடுங்க. எப்பொழுதுமே நான் ஃப்ரைடே மார்க்கெட் ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு யாரு ட்ரெண்டு இருக்காரோ அவர் தான் மேக்சிமம் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்காக நான் சொல்றத நீங்க பிளைண்டா எடுத்துக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம எப்பவுமே யார் சொல்றதையும் கேட்காதீங்க. நீங்க நாளைக்கு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை தான் நான் சொல்றேன். அது இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது மார்க்கெட் வந்து மார்னிங்கே வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா மேக்சிமம் வந்து செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஒரு டைம் ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 10:30 மணிக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம் மேக்சிமம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஆப்போசிட்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஆப்போசிட் ட்ரேட் போகலாம். சரிங்களா? அது வந்து கிளாரிட்டியோட போங்க. மினிமம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. சரிங்களா? எக்ஸ்பைரி ட்ரேட்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நாளைக்கு. அதுல தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 668 ஓப்பன் பிரைஸ்ல இருந்து அழகா திரும்பவும் கீழே தான். காலுக்கு உண்டான ஆப்ஷன் எங்கேயுமே தரல. எகெயின் வந்து நல்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் கொடுத்து அங்க இருந்து மார்க்கெட்டை ஒரே தூக்கிட்டாங்க. இதுல எல்லாம் நீங்க பொசிஷனலா இருந்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். யாரெல்லாம் இன்னைக்கு பொசிஷனா வந்து இந்த சப்போர்ட்டை வந்து மேல இருக்கு அப்படின்னு நீங்க நம்பி எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமா நல்ல ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலா வந்து பிரைஸ் நான் கொடுத்திருந்ததே பார்த்தீங்கன்னா 13 ரூபாய் அப்படிங்கிற 84 அப்படிங்கிற பிரைஸுக்கு கால் வர கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடியே 15 ரூபா 10 காசுன்னு லோ வச்சவர் சரியான பிரீமியம். இதெல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன், 150க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எக்ஸாக்டா இன்னைக்கு அந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு கீழே வந்துட்டார் லாஸ்ட் டைம்ல. பட் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை சரியா நம்ம கையாள தெரிஞ்சாதான் இந்த வேல்யூஸோட போகணுங்க. அதே வந்து 94 அப்படிங்கிறதுல இருந்து நல்லா புல் பேக் கொடுத்துட்டே இருந்தாரு புட் ஆப்ஷன் சைடு. ஆனா வந்து இருந்தாலும் சஸ்டெயின் ஆகல, திரும்ப வந்து ஃபால் ஆயிட்டாரு. சரிங்களா? அவர் கிட்டத்தட்ட 58 ரூபா வரைக்கும் 60 ரூபா வரைக்கும் போயிட்டாரு. ஸோ இந்த பிரைஸ்லாம் நமக்கு அந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா நடக்குங்க. ஸோ அதுக்காக ரிவர்சல்ல போய் என்ட்ரி எடுக்காதீங்க. போற பிரீமியம் இந்த 69 நம்ம எப்படி பிடிச்சிருக்கலாம், இப்படிதான் நீங்க யோசிக்கணும் இந்த பிரீமியம் பேஸ்டு பார்க்கும்போது. ஏன்னா போற ட்ரெண்டை எப்படி வந்து கிரீன் கேண்டில் அழகா ஃபார்ம் பண்ணி போகக்கூடிய ட்ரெண்ட்ல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் கிளியரா யோசிங்க, போதுமானது. சரிங்களா? இது உங்களுக்கு கரெக்டா யூஸ் ஆயிருக்கும். யாரெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. அவர் ஆல்ரெடி வந்து இங்க நல்ல பிரீமியம் இன்னைக்கான எல்லா சைட்லயுமே நல்ல பிரீமியம் கொடுத்துருக்காருங்க. ஓகே, அடுத்தது நான் இதுல மேக்ஸ் வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது 550 காலும் 750 புட்டும். 750 புட்டு ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டாரு. நான் எப்பவுமே நம்ம யூசருக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரே வழிமுறைகள், ஒரு இடத்துல டைம்னு இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு உள்ள நம்ம வந்து இந்த ஃபுல் டார்கெட்ல அடிக்கும் போது 1 மணி 2 மணிக்கெல்லாம் அடிக்கும் போது கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருங்க. அது வந்து எப்பவுமே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 11:30க்கே ரீச் ஆயிட்டாரு.
ரெண்டு பக்கமும் ஃபுல் டார்கெட் அடிச்சிருச்சு. அப்போ அடுத்தது என்ன நடக்கும்? ஃபுல் டைம் வந்து கன்சாலிடேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா பாருங்க, ஒரே நேரத்துல அழகா தூக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பிரைஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் தெரியணும், அப்பதான் பயன்படுத்தணும். 58 ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரிய ஜாக்பாட் 179 181 வரைக்கும் அழகா கொண்டு போய் நிறுத்திட்டாரு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு எக்ஸ்பைரி வேற இருக்கு, பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. 3 நாள் நல்லாவே இருந்திருக்கு, பட் நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா எல்லா நாளும் நல்ல நாளாவே இருக்கணுங்கிறத நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க, அதில் ட்ரேட் பண்ணுங்க, அதுவே போதுமானது, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதை நீங்கள் நம்மகிட்ட இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் சப்போர்ட் வந்தால் மார்க்கெட் திரும்பிடும் அப்படின்னு நம்ம எல்லா இதுலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுவும் இந்த டைமிங்ல இருக்குங்க. அந்த டைமுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவர் போய் ஃபுல் டார்கெட் அடிக்கிறாரோ இல்லையோ, இவர் வந்து 58 ரூபாய்க்கு கீழே போயிட்டு மேல வந்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான், மார்க்கெட் திரும்பிடும். சரிங்களா? அது அந்த டைமுக்குள்ள நடக்கணும், அதுதான் விஷயமே இருக்கு. ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வீக்லி லெவல்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோலயே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுபடி வந்து 915க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த மந்த் நல்லாவே புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு கரெக்ஷன் கொடுத்து போனாதான் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நல்லாவே நடந்திருந்தது. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், இது இப்படியே மேலே போகுது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இது 3வது சப்போர்ட் 512 வந்துட்டு போனா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் வீக்லி லெவல்ஸ்ல 521 ஒரு பிரைஸ் கொடுத்துருந்தேன். அந்த பிரைஸ்க்கு மேலனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போகும், இதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. சரிங்களா? ஆனா இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் கிளியரா சொல்றேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் வந்து மேக்சிமம் இந்த 650 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ 650 வந்து மார்க்கெட் இன்னும் மேலே போனா இன்னும் ஃபர்தரா வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த புல்லிஷ் கேண்டில்ல இது நிறைய ரீடெஸ்ட் ஆகல. நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். டெஸ்ட் ஆகாத இடம் அனைத்தும் வந்து நாளைக்கு வந்து போனா இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா 678 அப்படிங்கிறது பிரைஸுக்கு கீழே வந்துட்டு மேல போகும். அப்படி இருந்தா இன்னும் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். நாளையில இருந்து நாம புதன்கிழமை மார்க்கெட்ல இருந்து நல்லாவே புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். எப்பொழுதுமே வந்துங்க டவுன் ட்ரெண்ட் வரும் பொழுது எப்படி வந்து கேண்டில் வந்து மேல இருந்து கீழே விழுந்தாரோ அதே போல கீழே இருந்து மேல போகக்கூடிய ஆப்ஷன் மட்டும் அப் ட்ரெண்ட்ல பாருங்க. அப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட்டு எப்படி ஓபன் ஆகலாம் அப்படிங்கறத பொறுத்து கீழே வந்து நான் 650ல மேக்சிமம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை ஓப்பன் வந்து மேல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காலை வந்து உடனே எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கீழே வந்து மேல போனா பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். இதுவே பாருங்க, புட் ஆப்ஷன் வந்த பொழுதெல்லாம் வந்து மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகி கீழே விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே விழுகுவார். ஸோ இதே மாதிரி ஒரு கேண்டிலோடைய சென்டர் பாடி எப்பவுமே நோட் பண்ணுங்க. இது வந்து பிவோட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த பிவோட்ல இருந்து ரிவர்சல் எந்த இடத்துல கிடைக்குதோ கண்டிப்பா அந்த சைடு தான் இன்னைக்கு மொமெண்டம் இருக்கும். இதை வந்து நீங்க பேசிக்கா எடுத்துக்கோங்க. எல்லா மார்க்கெட்லயுமே இதை நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஒரு கேண்டில் வந்து 8ஆம் தேதி கிரியேட் ஆயிருக்கு, இதனுடைய ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் வரும். நீங்க இதை பேஸ் பண்ணி கூட நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். சென்டர் பிவோட்டா எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஆஃப் அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். திரும்பவும் இந்த பிரைஸுக்கு மேலே போனாதான் வந்து மார்க்கெட் வந்து அடுத்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். இப்போ இன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. மேலே ஓப்பன் ஆகும் பொழுதெல்லாம் மேலே போகும் பொழுதெல்லாம் இதை வந்து புட் ஆப்ஷனுக்கு எப்படி எதிர்பார்த்தோமோ அதே போல நம்ம வந்து அப் ட்ரெண்ட் போகும் பொழுதெல்லாம் பாருங்க மேலே போய் தான் கீழே வருவார். ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஆப்ஷன்லாம் வந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு எடுத்துக்கணும். இதுவே
நீங்க நார்மலா இந்த மார்க்கெட் இனிமேல் வரக்கூடிய மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் வந்து நம்ம வந்து கீழே சப்போர்ட்டுக்கு வந்து வரும் பொழுது நம்ம கால் ஆப்ஷன் பை பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அல்லது நீங்க புட் ஆப்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடே கொஞ்சம் புக் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லல. ட்ரெண்ட் வந்து மேக்சிமம் கீழே இருந்து மேல போனாதான் பெட்டரா கால் ஆப்ஷனுக்கு உண்டான வாய்ப்பை தேட முடியும். மேல இருந்து கீழே விழுந்தா அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே விழுகும் போது புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி பாருங்க. சரிங்களா? ஓகே, இதுல பிரைஸ் வந்து முக்கியமா இருக்கும். அதே போல 595 கட் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே எல்லாம் போகும்போது திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட 321 வரைக்கும் போக வாய்ப்பா அமைஞ்சிடும். அதனால 595 கட் பண்ணாத மாதிரி பாத்துக்கங்க. இந்த 678க்கு மேல போகும்போது கீழே எவ்வளவு தூரம் வந்தாலும் எடுக்காதீங்க. இந்த 678க்கு மேல போகும்போது பை பண்ண பாருங்க. நாளைக்கு பிரீமியம் லெவல் அப்படிங்கிறது 89 பாயிண்ட்ஸ்ங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு 89 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பிரீமியம் லெவல்ல பார்த்துருவோம். அதே வந்து 25,800 கால், இது வந்து ஒரு சின்ன பிரீமியம் கொடுத்துருக்கேன். இது வந்து 0 to ஹீரோக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து கொடுக்குற பிரீமியம்ல இந்த பிரீமியம் எடுத்துக்கோங்க. இந்த பிரீமியம் வந்து கண்டிப்பா 72 rupees வரைக்கும் வந்துதான் மேல போவார். சரிங்களா? கால் ஆப்ஷன் போற மாதிரி இருந்தால் இவர் 72 வந்தா எடுக்கக்கூடாது, வந்துட்டு மேல போகும்போது எடுக்க கத்துக்கோங்க. 72 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இடம்னா டெஸ்ட் ஆகல. இந்த இடம் நாளைக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 25,700 கால் 70 rupeesக்கு மேல இருந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 75,900 புட் வந்து 227க்கு மேல போனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே ஏன் சொல்றேன்னா 227ல ட்ரிகர் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து க்ளோஸ் வைக்க கூடாது புட் ஆப்ஷன் சைடு. அதை நல்லா கவனமா பாத்துக்குங்க. ஒருவேளை 190லயே ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இங்க 70 rupeesக்கு வராரா? அதே மாதிரி மெயின் சார்ட்ல 25,650 அப்படிங்கிற பிரைஸுக்கு நாளைக்கு நிஃப்டி வராரான்னு பாத்துக்கோங்க இண்டெக்ஸ்ல. சரிங்களா? சோ இந்த பிரைஸ் வந்தா எடுக்கணுங்கிறது இல்ல. இந்த ஒவ்வொரு சப்போர்ட்லயும் சப்போர்ட் எடுத்தா அந்த இடத்துல புல் பேக் கிடைச்சா எடுங்க. இந்த 72 rupees வரும்போது நீங்க இந்த பிரைஸ் நீங்க இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே போல இந்த லோ பிரீமியம் வந்து இதுக்கு கீழே கட் ஆகும் போது எந்த சைடு ட்ரை பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல எல்லாம் எந்திரிக்க வாய்ப்பே கிடையாது. அதே போல லோ பிரீமியம் வந்து இந்த 38ல உடைச்சிடுங்க. 28-18 கூட கிடைக்கலாம். சொல்ல போனா அவர் 72க்கு வரும்போது 7 ரூபாய்க்கு கூட வரலாம். பிரீமியம் எப்படி கரையும்னு நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க 38ல எதிர்பார்க்க கூடாது. 29 கூட எதிர்பார்க்கலாம், அல்லது 18 கூட எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிரைஸ் கூட வரலாம். ஆனா இங்க எல்லாம் வந்தா எடுக்கணுங்கிறது இல்ல. வந்துட்டு மேல போகும்போது ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போகும்போது புல் பேக் ஆகும் பொழுது ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் 5 மினிட்ஸ்ல அல்லது 3 மினிட்ஸ்ல இருக்கு அப்படின்னா டெஸ்ட் எடுக்காது. இந்த கிரீன் கேண்டில் முன்னாடி ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 38 தாண்டி போக ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக். இதுக்கு 0 to ஹீரோ காலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு மார்க்கெட்டை எப்பவும் போல ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்பைரி கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இங்க 25,800 காலும் 25,800 புட்டும் எடுத்திருக்கிறேன். ரெண்டு சேம் பிரீமியம். இது ரெண்டு ஓடிஎம் பிரீமியம். இவரை நீங்க பார்த்து கவனிங்க. சரிங்களா? இதுக்கு கீழே போனா ரெண்டு பேரையும் கை கூட வைக்க கூடாது. எக்ஸ்பைரி ட்ரேடு நாளைக்கு நான் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.